சார் இது இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா இது வந்து எங்க தலைவரோட டைமண்ட் ஜூப்ளி, அதுல வந்து 50வது ஆண்டோட துவக்க விழா. இது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம். உலகத்திலே யாருமே பண்ணாத ஒரு சாதனை பண்ணிருக்கிறார்னாக்கா எங்களுடைய மக்கள் தலைவரோட சாதனை, தமிழகத்தின் இந்தியாவின் சூப்பர் ஸ்டாரோடைய சாதனை இது. எங்களுக்கெல்லாம் இது வந்து இன்னைக்கு தான் எங்களுக்கு உண்மையான ஒரு தீபாவளி. நாங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நீங்க இங்க இருக்கக்கூடிய எழுச்சியை பார்த்தீங்கன்னாலுமே உங்க எல்லாருக்குமே தெரியும். இதை சொல்றதுக்கு வார்த்தைகள்ன்றதே இல்லை. இவ்வளவுதான் இல்லாம வந்து மக்கள் வந்து சந்தோஷமா இருக்காங்க. எங்களுக்கு இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லைங்க. அவ்வளவு இது இருந்தாக்கா போதும். இந்த வைப் எங்களுக்கு இருந்ததுனாக்கா, இந்த பாசிட்டிவ் வைப் இருந்ததுனாக்கா இது எங்களுக்கு எப்பவுமே போதும். எங்கள் அன்பு தலைவர் வாழும் மகான் அவருடைய 50ஆம் ஆண்டு இந்த பொன்விழாவை நோக்கி அவர் நடைபெறுகிறார் என்றால் அது இந்த தமிழக மக்கள் அவருக்கு கொடுத்த இந்த மகத்தான வரவேற்பை எங்கள் ரசிகர்களாக நாங்கள் கொண்டாடி மகிழ்வதற்கு தான் இங்கே கூடியிருக்கோம். அந்த சித்தர் அவர் இன்னும் 100 படங்கள் நடித்து வெள்ளி விழா காண எங்கள் வடசென்னை மாவட்ட ரஜினிகாந்த் ரசிகர் ஆர்கே நகர் பகுதி அனைத்து ரசிகர்கள் சார்பாகவும் எங்களை தலைவரை வாழ்த்தி வணங்குகிறோம். சொல்ல வார்த்தையே இல்லையே. 2 மணி நேரம் பார்ப்போம். தலைவர் 2.5 மணி நேரம் தியேட்டர்ல இருந்தாரா, அது எங்களுக்கு தீபாவளி சார். தலைவர் படம் ரிலீஸ் தான் எங்க திருவிழாவே. சரிங்களா? படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லலாம் அது அடுத்த ரசிகர்களுக்கு. வெறும் படம் போஸ்டியா நாங்கள் 2 மணி நேரத்துக்கு உட்காந்து பார்ப்போம். சரிங்களா? தலைவர் உள்ள வந்தா போதும். தலைவர் வந்தா போதும். தலைவர் தான் சார். தலைவர் தான் எங்களுக்கு டைரக்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாம் 2வது பட்சம் தான். எங்களுக்கு தலைவர் தான். யார் படம் எடுத்தா என்ன, எங்க தலைவர் நடிக்கிறாரா அது மட்டும் எங்களுக்கு போதும். அவரை தான் பார்க்க வந்திருக்கோம், அவரை தான் பார்ப்போம். வருஷம் ஃபுல்லா எங்களுக்கு அவர் தான் தலைவர். எங்க தீபாவளி செலிப்ரேஷன் தான் பயங்கரமா இருக்கு. தலைவர் லோக்கி காம்பினேஷன் அதுவே எக்ஸ்பெக்டேஷன் பீக்ல இருக்கு. ஹோப்ஃபுல்லி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்திருக்காங்க இல்லையா? ஆக்ஷன் அந்த அளவுக்கு இருக்குமா என்ன? உங்களுக்கு லோக்கி எப்படி படம் எடுப்பாருன்னு தெரியும்ல. லைக் ப்ரூட்டுவல் ஸ்கின்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். ஸோ அதனால ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யூஏ வாங்கியிருக்கலாம். ஸோ தட் நிறைய ஆடியன்ஸ் வந்திருப்பாங்க, பசங்களாம் வந்திருப்பாங்க. பட் ஏ லைக் உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு. சூப்பர், ரொம்ப அட்வான்ஸ் பண்ணுறோம். 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினி. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் பண்ணலாம். அவரோட ஃபர்ஸ்ட் படமும் ஆகஸ்ட் மாதம் இப்போ 50ஆம் ஆமாம் ரெண்டு அது ஏன் ரஜினி தான் ஈஸியாக செஞ்சுருக்கான். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். படம் வந்து கண்டிப்பாக சில்வர் ஜூப்ளி இருக்கும், கோல்டு ஜூப்ளி எடுக்கும். கண்டிப்பாக 1000 கோடி கண்டிப்பாக 2 நாள் எடுக்கும். 3 நாள் 1000 கோடி போயிடும். ப்ரீ புக்கிங் சேலே வந்து 100 கோடி ரூபா ப்ரீ புக்கிங் ஆகிடுச்சுனாங்க. ஆமாம். டிக்கெட் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? வாங்கி கொடுத்தாங்க. வாங்கியாச்சு. ஓகே. தலைவர ஸ்க்ரீன்ல பார்க்க எவ்வளோ ஆசையாக இருக்கு? இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. 5 நிமிஷம் பார்த்துருவோம். ஆமாம். சின்னதுலேருந்து எங்களுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவருனா எனக்கு அவ்வளோ ஆசை. எனக்கு ஆசை, எங்க வீட்டுக்காருக்கு ஆசை. அதான் ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் நாள் பார்க்கணும்னு வந்திருக்கிறோம். செம்மையா இருக்குது. அவர் வயசுக்கு அவரு எப்ப இளமை தான். ரொம்ப நல்லா இருக்கணும். இன்னும் நிறைய படம் வரணும். செம்ம. அவர் அழகுதான். கண் அழகு, முடி அழகு, எல்லாமே அழகுக்கு ஒரு அழகு தேவையா? தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி படம் இதுதானா. 2வது 1000 கோடி படம் வந்து ஜெயிலர் 2னா. நம்ம தலைவர் ரெக்கார்டை வச்சுன்னு போயினே இருப்பாருண்ணா. எல்லா இடத்துலையுமே அச்சீவ் பண்ணாண்ணா நம்ம தலைவரை. இங்கே பார்த்தீங்கன்னா 6லேருந்து 60 வரைக்கும் எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க தலைவரை. என்னைக்குமே தலைவர் வழி தானா. ஆமாண்ணா, என்னைக்குமே தலைவர் வழி தானா. முந்தானே இந்த படம் வந்து 100 கோடியை தொட்டு பிரேக் பண்ணி போயிடுச்சுனா வேற என்ன எக்ஸ்பெக்டேஷன்? ப்ரீ புக்கிங்ல 100 கோடினா அவ்வளவுதான். கபாலி ரெக்கார்டை தலைவரே பிரேக் பண்றாரு. அப்ப பார்த்து அவரோட மாசு நானு. அவர் வச்ச ரெக்கார்டை அவரே பிரேக் பண்றாரு. 9 வருஷம் கழிச்சு கபாலியோட ரெக்கார்டு வந்து பிரேக் ஆகுது. யூஎஸ்ஏல பாத்தீங்கன்னா 2 மில்லியன் பிளஸ் டிக்கெட் சேல்ஸ் ஆயிருக்கு. அது எவ்வளவு பெரிய விஷயம். யாராவது தொடாத முடியுமா தலைவரை? சொல்லுங்க பார்க்கலாம். பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் படம் பார்க்கல. படம் பார்த்துட்டு எப்படி இருக்கும் நான் வந்து கூட சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு படம் வேற லெவலா இருக்கும். வெளில ரிவ்யூலாம் பார்த்தேன். பயங்கரமா இருக்குன்னு சொன்னாங்க. பார்த்துட்டு வந்து சொல்றேன். எதா இருந்தாலும் கண்டிப்பா வச்சிரும். டவுட்டே இல்லை. அது ஒன்றும் நான் பார்க்கலையே. பார்த்துட்டு பேருக்கு சொல்றேன். அது பயங்கரமா இருக்கும்ல. நான் தளபதி ஃபேனு. நான் அதெல்லாம் சொல்றேன். தலைவர் இனிமே மாஸ் தான். நான் வந்து 1980 தலைவருடைய தளபதி படத்திலிருந்து தலைவரை உயிருக்கு உயிராக நேசிக்கிறவன். அவரை உயிருக்கு உயிராக நேசிக்கொண்டு அவர் படத்தை ஃபர்ஸ்ட் நாள் அன்றைக்கே பார்த்து விடுவேன். எப்போதும் அவர் எண்ணத்தில் தான் இருப்பேன். அவருடைய
அவர் தான் எனக்கு தெய்வம், அவர் தான் எங்களுக்கு வழிகாட்டி, அவர் தான் எங்களுக்கு குரு தெய்வம், எங்களுடைய ஆசாம். எங்களுக்கு எங்கள் தலைவருக்கு இமயமலை, எங்களுக்கு வயசு தோட்டத்துடைய சூப்பர் ஸ்டார் தலைவர் அவர்கள் வாழ்க வளர்ப்புடன். கூலி படத்துக்கு எல்லாரும் இந்துக்களுக்கு தீபாவளி, கிறிஸ்டனுக்கு கிறிஸ்மஸ், முஸ்லிம்ஸ்க்கு ரம்ஜான். உலகம் ஃபுல்லாக இருக்கிற ரஜினி எங்கள் ரசிகர்களுக்கு இதுதான் தீபாவளி, இதுதான் பொங்கல், இதுதான் கிறிஸ்மஸ், இதுதான் ரம்ஜானு, இதுதான் எல்லாமே எங்களுக்கு ஒன் அண்ட் ஒன்லி எங்கள் தலைவர் படம் வர்றது தான் எங்களுக்கு பண்டிகை. பண்டிகையில் எல்லாரும் புது துணி போடுவாங்க, ஆனால் மனசு சந்தோஷம் இதில் மட்டுமா தான் கிடைக்கும் எங்களுக்கு. அதாவது பிறவி பலன் அடையிறன்றது சொல்கிறாங்கம்மா, அந்த ஒரு நிமிஷம் அதை அடைவோம். எங்கள் தலைவர் அதாவது 50 வயசுல ஒருத்தரை டான்ஸ் ஆட வைக்க முடியும்னா அது எங்கள் தலைவரால் தான் மட்டும்தான் முடியும். இனியும் இன்னொருத்தர் ஒரு பிறவியில் வர முடியாது. அதாவது 50 வயசு ரசிகரை அதே ஐப்பில், அதே பவரில், அதே எனர்ஜியில் வச்சுக்கிற ஒரே தலைவர் எங்கள் தலைவர் மட்டும்தான். இது என்ன சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். இது எந்த ரசிகருக்கும் கொடுப்புன்னு இல்லை, இனிமேல கிடைக்காது, இது வரைக்கும் இங்கே கிடைக்காது. 50 வயசு ரசிகர் ஒருத்தன் டான்ஸ் ஆடுறானா இவருக்கு மட்டும்தான் அது நடக்கும். இனிமேல அந்த சரித்திரம் எதிர்த்துக்கு யாருமே இல்லை. எத்தனிதான் கதாநாயகன் எல்லாம் படத்துல நடிச்சாலும் அங்க வர்றது ஒரே கெத்து, ஒரே ஆளு நம்ம சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். அவருக்கோசம் தான் எவ்வளோ பேர் வந்திருந்தாலும், எத்தனை ஹிந்தி நடிகர், தெலுங்கு நடிகர் வந்திருந்தாலும் அந்த இடத்துல கெத்தா நிற்கிற ஒரே ஆளு எங்க சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். அவருக்காக தான் இந்த படம் வந்துக்கிறாங்க, தவிர மற்றவங்க யாருக்கோசமே இந்த படம் வரல. அதுதான் சொல்லிட்டேனே, பிறவி பலன் அடையன்றாங்கம்மா. அந்த ஒரு நொடி எங்க தலைவரோட படம் அவர் முகத்தை பார்த்தால எங்களுக்கு இருக்கிற நோய் நொடி, எங்களுக்கு இருக்கிற துன்பம், கஷ்டம், நஷ்டம் எல்லாமே அந்த ஒரு நொடியில காணாம போகும். எங்களை 3 மணி நேரம் எந்த வித மனசு கஷ்டமா இல்லாம எங்களை சந்தோஷமாகவும் உடல்நிலையெல்லாம் மீறி, உடம்பு வயசு மீறி எங்களை சந்தோஷப்படுத்துற ஒரே மருந்து எங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். அதாவது லேடிஸ்க்கு தலைப்பிரசவம் தான் ரொம்ப பெரிய பிரசவம்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? அடுத்த பிரசவம் வந்துச்சு வச்சுக்க, அது யூஸ்வல் ஆகிடும். ஏன்னா ஏற்கனவே குழந்தை பெற்றுட்டாங்க. அடுத்த குழந்தை பெற்றுக்கும் அதோட பெயின் தெரியும், இதான் பெயின், அதனால பெயின் தெரியும், இதான் பெயின் சொல்லிட்டு 2வது குழந்தைக்கு தெரிஞ்சிடும். எங்களுக்கு அப்படி கிடையாது. ஒவ்வொரு தலைவர் படமும் தலைவர் பிரசவம் மாதிரி தான். படத்தை பார்த்துட்டு அந்த வைப்பு எப்படி இருக்கும், அந்த படம் எந்த நிலைமையில இருக்கும், ஒவ்வொரு பிரசவம் தலைவர் பிரசவம் மாதிரி. எங்களுக்கு தலைவர் படம் வந்தால எங்களுக்கு தலைவர் பிரசவம் மாதிரி இல்லை, அது அப்படியே வரும். எனக்குன்னு இல்லை, ரஜினி ஃபேன் எவனா இருந்தாலுமே அது இருக்கும். ஏன்னா நாங்கள் இப்போலேருந்து இப்படி வரைக்கும் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா ரஜினி ஃபேனு, அப்புறம் நான் ரஜினி ஃபேனு, எங்கள் பையன் ரஜினி ஃபேனு. இப்போ அவனுக்கு ஒரு பையன் போகிறதா அவனும் ரஜினி ஃபேனாக தான் இருப்பான். அதான் இங்கே இது மாச புரியுதுங்களா, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இருக்கிற எல்லா ரசிகர்களுக்கும் எங்கேருந்து போனவங்க தான். ஆனால் அந்த மனசில் முதல் காதல்னு சொல்கிறாங்கம்மா, அது மாதிரி எங்கள் ரஜினி சிம்மாசனம் போட்டு உடனே உட்காந்து நிற்கிறாரு. அவர் தானா சேர்ந்த கூட்டம். அவர் சேர்க்கணும்னு நினைச்சாருன்னு வச்சுங்களேன், பட்டாது. அது எவ்வளோ பெரிய நடிகர் இருந்தாலும் அவர் சேர்க்கணும்னு நினைச்ச கூட்டத்தை எவனாலையும் சேர்க்க முடியாது. அவர் ஒரு வார்த்தை சொல்லாமே இவ்வளோ கூட்டம் கூடுது. அவர் மட்டும் அவரோட சுயநலத்துக்காக எங்களை இது வரைக்கும் அவர் யூஸ் பண்ணதா, இனிமேலும் யூஸ் பண்ண மாட்டார். அவருடைய மனித நேயம் உலகம் போட்டுருது. இந்த நிமிஷம் வரைக்கும் அவரோட மனித நேயத்தை சரி, அவருடைய ஆன்மீகம் சரி, எல்லாத்துலேயும் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கார். அவரோட பாதையில் தான் மற்றவங்க எல்லா நடிகரும் போகிறாங்க. ஆனால் இப்போ நடிகர்லாம் நான் போட்டது நான் போடுது எல்லாரும் யூஸ் பண்ணுங்க, ஆனால் நீங்கள் போட்டதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. அதை வகுத்து கொடுத்த ஒரே தலைவர் எங்கள் தலைவர் தான். ஃபஸ்ட்டு 100 கோடி, அப்புறம் 200 கோடி, 300 கோடி, 400 கோடி, 500 கோடி, 600 கோடி, 700 கோடி, 800 கோடி, 800 சில்லற கோடி 2.1 ஆச்சாரு. இதில் 1000 கோடியில் எங்கள் ரஜினி தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. அவரை தவிர இந்த தமிழ்நாட்டில் நம்பர் 1 பிளேஸுக்கு இப்போ தெலுங்கில் வந்துட்டாங்க, கன்னடத்தில் வந்துட்டாங்க. ஆனால் தமிழில் எடுத்துன்னு வர ஒரே கிங்கு தலைவர் மட்டும்தான், வேற யாருமே இல்லை. தலைவர் சொல்ற மாதிரி தான், என் வழி தனி வழி.
தலைவர் பஞ்சு அதெல்லாம் பஞ்சுனால அது தலைவர் தான் சொல்லும். அதை நம்ம சொல்லிட்டா நமக்கு ஆகாது. இல்ல அது தலைவர் பஞ்சு தான். இல்ல பஞ்சுனால தலைவர் மட்டும் தான் சொல்லும். அதனால தான் அவர் தலைவர். அதை கேட்கறதுனால தான் நாங்க ரசிகர். அதனால பஞ்சு எப்பவுமே அவர் தான் சொல்லும். கேட்கற இடத்துல நாம இருக்கணும், சொல்ற இடத்துல அவர் இருக்கணும். எப்பவுமே அதான். இப்ப வந்து எடுத்தோடனே BMW கார்ல போற மாதிரி ஒரு ஸ்டார் வரான். எங்க தலைவர் அப்படி கிடையாது. நடந்தாரு, சைக்கிள்ல வந்தாரு, ஸ்கூட்டர்ல வந்தாரு, அம்பாசிடர் கார்ல வந்தாரு, அப்புறம் ஒரு கார்ல வந்தாரு. இப்ப ஃபெராரி கார்ல போற நிலைமை இருந்தாலும் எப்பவுமே சிம்பிள் சிட்டி, சிம்பிளாவே இருக்கிறாரு. அதான் ரஜினி, வேற ஒன்றும் கிடையாது. இவ்வளோ கோடி வச்சுக்கிறேன் ஏவன் இவ்வளோ ஆக்ட்ரஸ் கூப்பிட்டு ஒரு படம் நடிப்பான். ஹீரோ வில்லன் அவ்வளோதான். ஆனால் ஒரு ஹீரோக்கு இவ்வளோ பெரிய வில்லனை எந்த இடத்துல இருப்பானுங்க? நிஜத்துல நிறைய வில்லன் இருக்கிறான், சினிமாலே நிறைய வில்லன் இருக்கிறான். அதுதான் எங்கள் தலைவர், வேற ஒன்றும் கிடையாது.